தவிக்க துடிக்க காற்றில் போகுமோ தேடும் கண் பார்வை தவிக்க நேர்கள் அனைவரும் மனித கொண்டிருக்கிறீங்க. இது உங்களுடைய முதல் தரவானலை தாமரை எஃப்எத்தினுடைய எமையும் இசையும் நிகழ்ச்சியின் வாயிலாக அண்ணா நிகழ்ச்சியெல்லாம் சூப்பராக இருக்குது, தனக்கு அவன் நல்ல பாடலை தாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ள முடிஞ்சிருக்காங்க. அதாவது எனக்கும் நல்ல பாடலை தாருங்கண்ணா, நிகழ்ச்சியெல்லாம் சூப்பராக இருக்குண்ணா, நான் கேட்குற மாதிரியே இருக்கு நிகழ்ச்சியெல்லாம், எனக்கு சேர்த்து ஒரு நல்ல பாட்டு தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உள்ள முடிஞ்சிருக்கா. யாருன்னு சொன்னால் தேவி 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 அப்படின்னு சொல்கிற உள்ள தான் அப்படி இணைந்திருக்கா. தனக்காக நல்ல பாடலை தாருங்களண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. இந்த தேவி அந்த ஸ்ரீதேவிக்காக நல்ல பாடலை நாங்கள் அப்படி வழங்க போகின்றோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு கதை உண்டு அப்படி எங்களுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. என்னென்னு சொன்னால் இந்த கதையை ஞாபகப்படுத்திடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கா ஒரு பெண் பெண் பெண். என்னென்னு சொன்னால் அண்ணா, நான் வந்துட்டு என்னுடைய வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளை, அதாவது ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு சின்ன பிள்ளைண்ணா நான். எனக்கு பின்னால் ஒரு பையன் ரொம்ப அலைஞ்சி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனும் மிச்சமில்லை 2 மாதங்கள் தான் பின்னால் சுற்றினான். 3வது மாதம் நான் அவனை லவ்வே பண்ணலைன்னா உண்மைக்கும் எனக்கு அவன் மேலே லவ் வரலை. எனக்கு பிடிக்காது யாரும் எனக்கு பின்னால் திட்டுறது, பெண்களுக்கு பின்னால் திட்டுறது பிடிக்காது. பட் நான் லவ் பண்ணலைன்னா, ஆனால் இப்படித்தான் வளமை எனக்கு பின்னால் வாரவன் ஒரு நாள் வரல. என்னன்னு சொல்லி பார்த்தேன். 2 நாள் 3 நாள் 4 நாள் அவன் வரவே இல்லைன்னா ஏன்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டை கேட்டேன், ஏண்டி அவன் வரல, அவனை காணலைன்னு சொல்லி. ஆனால் அவன் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டானான். ரோட்டில் வந்துட்டு அப்படியோ நடந்து போயிருக்கான். மஞ்சுக்கோட்டில் ஒரு பஸ் சாரதி அப்படியோ அவனை அடித்து தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு தான் எனக்கு உண்மையான காதல் அப்படின்னு சொன்னால் என்னென்னு விளங்கிச்சு. ஆனால் என்னுடைய மனசில் அவனுக்காக காதல் இருந்தாலும் அந்த காதலை சொல்கிறதுக்கு அவன் இல்லையே. என்னுடைய காதலை எப்படி நான் சொல்வேன்? அவன் தான் உயிரோட இல்லையே, செத்து போயிட்டான். இப்போ இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆகுதுண்ணா. ஆனால் அவன் என்னால் மறக்க முடியலை. அவனை என்னுடைய நெஞ்சில் அப்படியோ பதிஞ்சு போயிட்டான்னா, என்னுடைய நெஞ்சிலேயே இருக்கான். நான் இவ்வளோ ட்ரை பண்ணேன் அவனை மறக்க, கஷ்டமாக இருக்கு. 1000 பேர் இப்போ பார்த்தாலும் அவன் மட்டும்தான் நான் ஞாபகத்துக்கு வரான். அது என்னால் மறக்க கஷ்டமாக இருக்குது. ஒரு நொடி பல நொடி யோசிப்பேனா, ஒரு தடவை அவனுக்கு ஓகே சொல்லியிருக்கலாமே, அவன் சந்தோஷமாக செத்து போயிருப்பான். என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குமே. ஏன் நான் என்னை லவ் பண்ணினா, நான் சொல்லியிருப்பேனே. அந்த நேரம் அவன் வீதியில் போயிருக்க மாட்டானே, மஞ்சக்கோட்டால் தாண்டி இருக்க மாட்டானே, என்னுடைய இருந்திருப்பானே அப்படின்னு இன்னும் அழுதுகிட்டே இருக்கேன் நான். அது நான் அப்படி தாமரை வானொலியில் நான் அதை சொல்லுவேன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எல்லாத்துக்குமே முடிவு கொடுப்பீங்க, இதற்கு மட்டும் உங்களுக்கு முடிவு தரையலான்னு சொல்லி அந்த உள்ள முடிஞ்சிருக்கா. தங்கச்சி, வாழ்க்கையில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சகஜமாக. என்னென்னு சொன்னால் ஒன்று எங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னு சொன்னால் கிடைக்காது. வாழ்க்கையில் ஒன்று நம்மளுக்கு பிடிக்கும், இல்லை அது பிடிக்காது. கிடைச்ச வாழ்க்கையை வச்சு சந்தோஷமாக வாழ்றது தான் மனித தன்மை. அவன் செத்து போயிட்டான், அதான் மொத்தமாக போயிட்டானே, இனி வரப்போகிறதே இல்லை. ஆனால் அவனை மறன்னு சொல்லலாம். இந்த மனசு இருக்கு இல்லையா, அது பெரிய துரோகிம்மா. அந்த மனசு எப்படி சொல்கிறது, நம்ம கூட இருந்தே குழிப்படைச்சுன்னு தெரியுமா, நம்ம கூடவே இருந்து நம்மளே கஷ்டப்படுத்தும். அது ரொம்ப மோசமான மனசு. நீ எப்போ செஞ்ச தப்போ ஒரு நொடி யோசிச்சியோ அப்போவே நீ நல்லவெல்லாம் மாறிட்ட. கவலைப்படாதம்மா,
அவனே உனக்கு நல்ல கணவனாக கிடைப்பான் அப்படின்னு சொல்லி தாமரை எஃப்எம் சார்பாக நான் அப்படியோ வாழ்த்துக்கொள்கிறேன். தொடர்ச்சியர்கள் அணிந்திருங்க. இது உங்களுடைய முதல் தர வானொலி தாமரை எஃப்எத்தினுடைய இமையுமே செய்யும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறீங்க. நேரத்தில் சரி பார்த்துக்கொள்ளலாம். நேரம் இப்பொழுது சரியாக 1:43 வினாடிகள் ஆகிக் கொண்டிருக்கின்றது. இது உங்கள் இமையும் இசையும். சுற்றி என்னை தூரத்தும் துயரபடி என்னை நெற்றி பொட்டு கடியில் வைத்துக் கொள்ளடி. நெற்றி பொட்டு உதிர்ந்தால் வெயிலடிக்கும் உன்னை நெஞ்சுக்குள்ளே மறைப்பாள் இளைய கொடி. மருந்துகள் இல்லாதே சத்தி கூட மைவிழி பார்வைகள் போதும். கவிதைகள் இல்லா மொழிகளில் கூட காதலன் புன்னகை போதும். உலகங்கள் ஏழும் பனி மூடும் போதும் உன் மார்பின் வெப்பம் போதும். ஹே ஹே ஸ்நேகிதா, ஹே ஹே ஸ்நேகிதா, ஹே ஹே ஸ்நேகிதா, ஹே ஹே. காற்றில் ஓர் வார்த்தை மிதந்து வர கண்டேன். விதைகளை கிழித்து செடி முளைக்கும் அன்பே, விதிகளை உடைத்து உன்னை மணப்பேன். சதை கொண்ட மயக்கம் கழிந்த பின்னே உன் சத்தியத்தின் நிழலில் குடியிருப்பேன். காதலில் உதறிய தாவணி பறந்து வானவில்லானதென்று
காற்றில் ஓர் வார்த்தை மிதந்து வர கண்டே அதை நான் வாங்கி கவிதை செய்து கொண்டேன். கண்களை தொலைத்து விட்டு கைகளால் துடாவி வந்தேன். மண்ணிலே கிடந்த கண்ணை பிரதானழிந்து கொண்டேன். உன் கண்ணில்தான் கண் விழிப்பேன். ஹே ஹே ஸ்நேகிதா, 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 ஹே ஹே ஸ்நேகிதா. புதல் பாரு காட உச்சி மேல உச்சி போய் கால் தடத்த பசி தடனை மெந்து நிக்க பாரு. கேளு கேளு நல்லா கேளு தாமரைய பொண்ணு நல்லா கேளு 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 நல்லா கேளு தாமரைய பொண்ணு நல்லா கேளு நேர்கள் உஷாமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இது உங்களுடைய முதல் தரமானுடைய தாமரை ஏஃபத்தினுடைய இமையும் இசையும் நிகழ்ச்சியின் வாயிலாக அந்த வகையில் அண்ணா நிகழ்ச்சியில் நல்லா இருக்கு அண்ணா. அதுக்கு முதல் ஒரு தங்கச்சி ஒரு கதையொன்று சொல்லியிருந்தா. எனக்கு பின்னால் ஒரு பையன் வந்தான், அவன் போய் செத்துட்டான் சொல்லி. அந்த கதை உண்மையிலேயே என்னுடைய மனசை சாகடிச்சிருச்சேன்னா என்னால் தாங்க முடியல. அவ்வளோ கவலையாக இருக்குது. அந்த தங்கச்சிக்கு உண்மையிலேயே நான் ஒரு ஆறுதலாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன்னான்னு சொல்லி வினோத் நின்றிருந்தார். இது மட்டும் இல்லாமல் அண்ணா என்னுடைய கதையும் அப்படியோ இமைவிசி நிகழ்ச்சியில் சொல்லிடுங்க அண்ணா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இணைஞ்சு நிற்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, தான் வந்துட்டு இப்போ ஒரு 2 வாரமாக ஒரு பிள்ளையை பார்த்தாராம். அதை பார்த்த உடனே அப்படி லவ்வாம், தனக்கு ரொம்ப பிடிச்சிட்டான். அப்போ அந்த பிள்ளைகிட்ட போய் செல்ல ரொம்ப பயம் ரொம்ப கவலையாக இருந்திருக்காரு. சரி ஒரு நாள் தான் போய் செல்லுவோமே அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. தங்கச்சியா அம்மா நான் உன்னை லவ் பண்ணுறோம்மா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த பொண்ணு என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால், எனக்கு ஓகே நான் அதை ஒத்துக்கிறதுக்கு என் புருஷன் ஒத்துக்கணுமேன்னு சொல்லியிருக்கான். அப்போ இவன் சொன்னான், இல்லை நான் நல்லா கேட்டு பார்த்தனே, நீங்கள் திருமணம் முடிக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த பையன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, இல்லை என்னன்னு சொன்னால்